ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் டெய்லரிங் பேசிக்காக எல்லாருக்குமே வர டவுட்ஸு, பேசிக்காக கற்றுக்கிறவங்க, பிகினர்ஸுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை போட்டுட்ருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி டவுட்டு கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் பார்க்கலாம். இவங்க வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்பொழுது பேக் நெக் வந்து அகலம் அதிகமாக வருது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேக் நெக் வந்து அதிகமாக வர்றதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒன்றா அவங்களுடைய பாடி ஷேப்பு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு எடுக்கும்போது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அகலம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவே லைட்டாக கொஞ்சம் சதப்பிடிப்பாக கொஞ்சம் முதுகு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அகலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கட்டிங் போடும்போது நெக்கோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். நெக்கோட அகலமும் 2.5 தான் வச்சுருக்கேன், 2.25 தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவு இருக்கும்போது ஃப்ரண்ட் நெக் ஓகேவாக இருக்குது, பேக் நெக் மட்டும் அகலமாக வருது அப்படின்னா நீங்கள் போடுற பாக்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. மேலே வந்து 2.5 இன்ச்சு கழுத்து பக்கம் மார்க் பண்ணிங்க அப்படின்னா, அதே வந்து கழுத்தோட உயரம் எங்கே மார்க் பண்ணுறீங்களோ அதே இடத்துல 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா, அதுக்கு உள்ள ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து அகலம் ஆகாது. நம்ம அகலப்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் அவுட்டரில் 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் போட்டு வைட் நெக்காக கட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளேயே கட் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு நெக்கு வந்து அகலம் வராது. அதனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறது அவங்களுடைய பாடி ஷேப்பில் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் போடுற பாக்ஸு இல்லை நெக்கோட அகலம் இதில் வச்சு தான். அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நெக் பீஸ் வச்சு தைக்கும்போது அதனுடைய அளவு வந்து அதிகமாக வச்சுருக்கலாம். அதாவது நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணும் பொழுதும், ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் பொழுதும், பட்டி ஜாயின் பண்ணும் பொழுதும் மட்டும்தான் 1/2 இன்ச்சு வச்சு தைக்க போகிறோம். மற்றபடி நெக் பீஸ் அட்டாச் பண்ணும் பொழுது 1/4 இன்ச்சு தான் நம்ம அந்த ஒரு குதிரை எடை தையல்னு சொல்லுவோம். அதாவது அந்த கைடில் ஒரு கைடு அளவுக்கு தான் நம்ம வந்து தையல் போடுவோம். அதனால் அதை விட அதிகமாக போயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நெக்கு வந்து அகலமாகும். அடுத்தது ஹெம் பண்ணும் பொழுது துணியை இன்னும் சேர்த்து நீங்கள் வச்சு மடித்து ஹெம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நெக்கு வந்து அகலமாகும். இத்தனை இது வந்து உங்களுக்கு இந்த நெக்கு அகலமாகறதுக்கான இது இருக்குது. நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும்பொழுது பேக்கை விட எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம பேக் இதை வச்சு ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுவோம். அதாவது பேக் போர்ஷன் வந்து நம்ம நெக்கு ஆம்ஹோல் வெட்டுவோம். அதுவே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நெக்கு ஆம்ஹோல் கப் ஷேப் எல்லாம் கட் பண்ணுவோம். இப்போ இவங்க கேட்குறது வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம சைடில் எவ்வளோ எக்ஸஸாக விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நான் அதை சொல்கிறது வந்து செஸ்ட்டு, அதாவது மார்பு பெருசாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக தேவைப்படும். 1.5 இன்ச்சுக்கு அதிகமான 1.25 2 அந்த அளவு வச்சா போதும். நார்மலான கப் ஷேப்பு பாடி ஷேப் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து 1.25 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். நீங்கள் வந்து 1.5 இன்ச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்குமே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். அந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு வளைவு பகுதியாக இருக்கிறனால பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து அதிகமாக தான் வரும். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். பேக்கில் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ வைக்கிறோம், அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்காக அதில் விட்டுருப்போம். அப்போது 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக சீம் அலவன்ஸுக்காக விட்டுருப்போம். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த டாட் பிடிக்கிற இதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதியை அளந்து பார்த்தீங்க. அதாவது சும்மா 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு மீதியை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவு உங்களுக்கு வந்து பட்டிக்கும் வரணும். அதாவது அந்த சென்டர் டாட்டை வந்து விட்டுருங்க, அது நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. அது இல்லாத 2.25 வச்சோம் அப்படின்னா 2.25, அப்புறம் டாட் சைட்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள்.
எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பேக் போர்ஷனை விட 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அதிகமாக தான் வரும். அதை விட கம்மியாக வந்துட்டால் தான் நமக்கு வந்து இடுப்பு சுற்றளவு பத்தாமல் போயிடும். அதனால் அதிகமாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வைக்கும்பொழுதும் 1.5 இன்ச்சு அதிகமாக வைங்க. உங்களுக்கு டவுட்டுன்னா மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபுல் பட்டியாலாக்கு 2.5 மீட்டர் கிளாத் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து உயரம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எந்த ஒரு பேண்ட்டுக்குமே உயரத்துக்கு தகுந்த கிளாத்து அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே யோக் பீஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் 2.5 மீட்ரு 2.25 மீட்ரு 1.25 மீட்ரு வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து உயரம். நமக்கு ஃபுல் பட்டியாலாக வேணும் அப்படின்னா அகலம் தான் நமக்கு அதிகமாக வேணும். அதனால் நீங்கள் அந்த அகலம் அடித்து போடும்போது 44 இன்ச்சு அதுக்கு மேலே இருந்து 44 ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சாரியோட லென்த் வர்ற மாதிரி இருக்கும். அதை விட அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் பட்டியாலாக தைக்க கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜாயின் போடணும். ஜாயின் போட்டு நம்ம பஞ்சாபி பேண்ட் தைக்கிற மாதிரி ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் வேணால் உங்களுக்கு நீல வாக்கில் அதிக துணி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு துணியோட அளவை நீங்கள் கணக்கிடுறது பேண்ட்டோட மாடல் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்லையுமே அகலம் வந்து அதிகமாக இருக்கணும். அகலம் அதிகம் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் நிறையா வைக்க முடியும். ஃப்ளீட்ஸு கீழே வர அந்த கர்வ் லைன் இதெல்லாமே கிளாத் அதிகமாக இருந்தால் தான் வைக்க முடியும். அதனால் நீளம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஜாயின் போடணும் அப்படின்னா 2.5 மீட்ரு எடுக்கிறத இன்னொரு 1/2 மீட்ரு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா வேணால் ஜாயின் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் மெட்டீரியல் பாருங்கள். அந்த அவங்க கொடுத்துருக்க மெட்டீரியலில் என்ன பேண்ட் ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த மாடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஃபுல் பட்டியாலாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக வேணும். எக்ஸஸாக அகலம் இருக்கிற மாதிரியான மெட்டீரியலாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்கும்பொழுது என்ன மெஷர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வேணும். இப்போ கை நீளம் அதிகம் வேணும் அப்படின்னா 8 இன்ச்சு நம்ம அளவு எடுக்கிற போது 1 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு மடித்து தைக்க 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ண ஷோல்டர் ஜாயின் பண்ண சீம் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இடுப்பு வந்து இறக்கம் அதிகமாக வேணும் 1 இன்ச்சு சேர்த்தி வைங்க அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி 13 இன்ச்சு அப்படின்னா 1 இன்ச்சு சேர்த்தி 14. அதுக்கப்புறம் ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு, இப்படி தான் நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸில் இன்னும் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்பொழுது இன்னொரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸஸாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸஸாக கேட்குறத பற்றி நீங்கள் வந்து அந்த பேக் மெஷர்மெண்ட் எழுதும்போது மட்டும்தான் இப்போ 14 இருக்கிற இடத்துல ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 15 எழுதிக்கோங்க. அப்போ நம்ம அளவு எடுக்கும் பொழுது 15 இன்ச்சு அதுக்கு என்னென்ன சீம் அலவன்ஸ் ஹோல்டிங்க்கு வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வெட்டும் பொழுது நீங்கள் அதில் என்ன ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து நீங்கள் போடுறீங்களோ அதையே வெட்டிக்கோங்க. அது எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈக்குவலாக வரும் அப்படின்னா நீங்கள் சைடில் வைக்கிற அந்த 3 இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக அது கொண்டு வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் முன்னாடி வந்து லென்த்து வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சைடை பேஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட்டு வெட்டுவோம். அதனால் உங்களுக்கு எக்ஸஸாக லென்த்து நம்ம வைக்கிறது வந்து கப் ஷேப்புடைய அந்த இதைத்தான் உங்களுக்கு பெருசாக்குமே ஒழிய கீழே இறக்கம் வந்து உங்களுக்கு அதிகம் வராது. ஏன்னா நம்ம கீழே வைக்கிற யோக் பீஸை வந்து அதை மேலே தான் நிறுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் வைக்கிற 3 இன்ச்சை வேணால் நீங்கள் 3.5 இன்ச்சாக மாற்றிக்கலாம். அப்போ பட்டி வந்து 5 இன்ச்சு வச்சு நீங்கள் கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் 4.5 வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை சைடுக்கு 5 வைக்கும்போது ஃப்ரண்ட்லேயும் 5 வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் 5 வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க பட்டி வந்து ரொம்ப கீழே இறக்கம் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா 4.5 வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 5 வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் பட்டி கட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் சைடு ஸ்டிச் போடும்போது ஈக்குவலாக தான் வரும். அதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக லென்த்து வைக்கிறனாலையோ இல்லை அளவை குறைக்கிறனாலையோ உங்களுக்கு வந்து அந்த அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு மாறாது. அதனால் நீங்கள் எப்பவும் போல் இறக்குறது இது பண்ணுறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்பவும் போல் கப் ஷேப் வந்து இறக்க வேண்டாம். அதில் என்ன அளவு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடு மெஷர்மெண்ட் மட்டும்தான் 3 இன்ச்சுங்கிறத 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை 3 இன்ச்சே வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சம் கீழே அந்த சைடு கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்பொழுது அந்த 1/2 இன்ச்சு இறக்கும் பொழுது வேணால் அந்த 3.5 இன்ச்சு வச்சு பட்டி 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ்வலாக வைக்கிற அந்த 3 இன்ச்சே வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். அதில் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை.
உங்களுக்கு வந்து பேக் லென்த் வந்து அதிகப்படுத்தினா அதை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா போதும். மற்றபடி எந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினுக்கு நான் இதே ஆன்சர் தான் பண்ணியிருக்கேன். டாட்டும் மற்ற எந்த அளவுமே நீங்கள் என்ன ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களோ என்ன அளவில் இதுக்கு முன்னாடி தைச்சி கொடுத்தீங்களோ அதே அளவில் வச்சுக்கோங்க. பட்டி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சைடில் அதுவும் 3 இன்ச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பட்டி கரெக்டான சீட்டிங் வந்துடும். செஸ்ட் ரவுண்டு 34 அப்படின்னா 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்குவோம், 38 வரும். 9.5 + 1.5 இன்ச்சு வச்சுக்குவோம். ஷோல்டரு ஆம்ஹோல் வந்து 5.5 6 வச்சுக்குவோம். அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 இன்ச்சு ஆம்ஹோல்ஸ் ரவுண்டு வரும். அப்போ அதில் வந்து ஒரு 7.25 வர்ற மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு கீழே இறக்கத்துக்கு சென்டர் பாயிண்டில் தான் உங்களுக்கு கப் ஷேப்பு. அதை சுற்றி 3 டாட் பிடிச்சிக்கோங்க. ஷார்ப்பாக வேணுமா ஃப்ளாட்டாக வேணுமா அப்படிங்கிறது அவங்க போடுற டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பட்டி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. எந்த ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்து இடுப்பு இறக்க சொன்னாலும் நீங்கள் அந்த சைடில் வைக்கிற அந்த 3 இன்ச்சை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பட்டி அதில் சீட்டிங் ஆகும். அதனால் நீங்கள் வேறு எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.